வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை 2 உடைச்சு ஊற்றிக்கலாம். இது ஸ்பூனு இல்லைன்னா பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெள்ளைக்கருகும் மஞ்சள் கருகும் நல்லா பீட் ஆகணும். இப்போ 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை முட்டையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ கோதுமை மாவு 2.5 கப்பு, உப்பு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நெய் 1/4 கப்பு இதில் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். முட்டை மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பால் 1/4 கப்பு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம உருட்டிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ங்க. ஆனால் மெலிசாக தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டைமண்ட் ஷேப் வேணாலும் டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்னஸ் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெலிசாக நீங்கள் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கப் சுகர், முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைஞ்சால் போதும். கம்பி பதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிட்ருக்கு. பாருங்கள், நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாவை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. உள்ளேயும் வேகணும் நல்லா. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். சுகர் சிரப் சூடாக இருக்கணும். அப்படி சூடு இல்லைன்னா மறுபடியும் சூடுபடுத்திக்கோங்க. அப்போ தான் ஜீரா நல்லா ஊறும் உள்ள. சுவையான பால் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜீராவில் எப்படி ஊறி இருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. வாவ், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.